சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, அவ்வளவு எளிதில் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உனக்கு உன் சாயப்பா தர வந்திருக்கிறேன். உனக்கு இருக்கும் கஷ்டங்கள், சோதனைகள் இனி நினைத்து கொண்டு கவலைப்பட வேண்டாம். உனக்கு இருக்கும் சோதனைகளை எல்லாம் நானே சரி செய்ய போகிறேன் பிள்ளையே. நீ நீயாகவே இரு. சில பேர் உன்னிடம் நன்றாக பேசுவார்கள், சில பேர் உன்னிடம் பேச மறுப்பார்கள். கவலைப்பட வேண்டாம். உனக்கு பிடித்தவர்களிடம் பேசு, பழகு. பிடிக்காதவர்களிடம் விட்டு விலகியே இரு. பிள்ளையே, உன்னால் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவு. நீ இல்லாதவர்களுக்கு நீ உதவி செய்யும் போது நானே உனக்கு வந்து உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன். பிள்ளையே, எல்லோரிடமும் நீ அன்பாக பழக ஆரம்பித்தால் உன் மனதில் கவலைகள் என்றும் இருக்காது. நீ என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை, அதற்கான பலனை நீ பெறுவாய். சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். நீ தோல்வியை கண்டனே, இனி மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ சவால்களை கடந்து வரப்போகிறாய். சவால்களை கடந்து வந்து நீ வெற்றியை பெறுவாய் பிள்ளையே. நான் உன் வாழ்க்கையில் நல்லது செய்வேன். மிக பெரிய வெற்றியை நீ விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் ஆசைகளையும் உன் விருப்பத்தையும் இரண்டையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் நானே நடத்தி கொடுப்பேன் பிள்ளையே. உன் லட்சியம் என்பது நீ தேடும் பொக்கிஷம் போன்றது போல. உன் மனதில் உன் லட்சியத்தை அடைவேன் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு அதன் செயல்களை நீ செய்தால் நீ நினைத்தது எல்லாம் உன்னால் பெற முடியும் பிள்ளையே. மனித வாழ்வில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. போராடித்தான் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய சாதனையை செய்து முடிக்க முடியும். இந்த போராட்டத்திற்கு பிறகு மிக பெரிய செல்வத்துடன் மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். நாளை கூட உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையுடன் முன்னேறிவாய் என் பிள்ளையே. உன் மீது தவறு இருக்கும்போது மற்றவர்கள் மீது நீ கோபப்படாதே பிள்ளையே. சில சமயங்களில் நீ தவறு செய்து விட்டாலும் உடனே கோபப்படுகிறாய். கோபப்படுவதால் உடனே எதுவும் மாறிவிடாது. பிறகு எதற்காக கோபப்படுகிறாய்? உனக்கு தோல்வி ஏற்படுகிறது என்று கவலைப்படாதே. எப்போதும் நீ எப்படி இருக்கிறாய் என்று முக்கியம் கிடையாது. உனக்கு பிரச்சனை என்று வரும்போது அந்த நேரத்தில் நீ அதை எப்படி சமாளிக்கிறாய்? உன் மனம் எப்படி இருக்கிறது? நீ கோவப்படாமல் பதட்டப்படாமல் அதனை உன் சாமர்த்தியத்தால் அதிலிருந்து மீண்டு வருகிறாய் என்றுதான் முக்கியம் பிள்ளையே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நீ எதிர்பார்த்தது சில நேரங்களில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கைக்கு ஏற்றது, உன் தகுதிக்கு ஏற்றது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய ஆசைகளை குறைத்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். உன்னுடைய லட்சியத்தை அதன் மீது முழு நம்பிக்கை வைத்து முயற்சி செய். உன் செயலில் உன் கவனத்தையும் நம்பிக்கையும் வைத்து உன் முயற்சியை செய்தால்
அதன் பலன் பெரியதாக இருக்கும் பிள்ளையே. மற்றவர்கள் அவர்கள் சொல்வது தான் சரிதான் என்று பேசுவார்கள். ஆனால் அந்த இடத்தில் எவ்வளவு தான் நீ புரிய வைக்க நினைத்தாலும் அவர்கள் கண்ணுக்கு நீ சொல்வது தான் தவறு என்று கடைசி வரை இதையே சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். பிள்ளையே, அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களிடம் நீ எதையும் பற்றி விளக்கம் சொல்லாமல் அமைதியாக இருந்திடு. உன் மனதில் கவலைகள் அதிகமாக இருக்கிறது. உன் மனதில் இவ்வளவு கவலைகளை சுமந்து கொண்டால் உன் பலம் எல்லாம் உனக்கு கடினமாக மாறிவிடும். கஷ்டங்கள் கடந்து வருபவர்கள் தானே மிக பெரிய அளவில் செல்வாக்குடன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள். நீயும் உன் வாழ்க்கையை அத்தனையும் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீ அன்பை மட்டும்தான் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய். உன் மனதில் சுயநலம் என்பதே கிடையாது. உன் நல்ல மனதிற்கு உன்னை நானே தேடி வந்து விட்டேன். யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் அமைத்து தருவேன். பிள்ளையே, உன்னை கீழே தள்ளி விட வேண்டும், நீ எப்படி நன்றாக வாழ்ந்திடுவாய் என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை நான் அவர்களை விட நீ முன்னேற்றத்திலும் அவர்களை விட செல்வாக்கத்துடன் நான் உன்னை வாழ வைப்பேன். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைத்தான் உன்னை என்றும் காத்திடுவேன். எதுவாக இருந்தாலும் நீ கவனத்துடன் அத்தனையும் உன் செயல்களை செய்து முடி. நீ கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் உன் சாயப்பா? பிள்ளையே, நிச்சயம் நான் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன். நீ மனசாட்சியுடன் நீ உண்மையுடன் நீ வாழ்ந்தால் போதும். உன் சாயப்பா என்றும் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன். எப்போதும் நல்லதை செய்து கொண்டு நல்லதை பேசிக்கொண்டும் இரு. ஏன் தேவையில்லாமல் பயப்படுகிறாய்? மற்றவர்கள் பேசினதை நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய்? பிள்ளையே, நான் இருக்கிறேன். நீ என்றும் என் பிள்ளை. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் சொன்னது எல்லாம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் மாற்றி தருவேன். நல்லதை நினைத்து கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையில் இரு. பிள்ளையே, உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?